கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் மற்றும் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கியதோடு ஆலோசனைகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கோவையில் அதிகப்படியான திட்டங்களை மக்களுக்காக கொடுத்தது அதிமுக அரசுதான் என்று கூறினார். கோவை விமான நிலைய விரிவாக்கம், பொள்ளாச்சி சாலை, போத்தனூர் சாலை, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், சாலைகள், ஏராளமான பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மின் கட்டணத்தை உயர்த்தியும் டாஸ்மாகில் மது விலையை உயர்த்தியும் கிடைக்கும் வருவாயால் மகளிர் உரிமை தொகையை விடிய அரசு வழங்குவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பகுதிக்கு மட்டுமல்ல இந்த கிணத்துக்கடவு தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்து அதிமுக. கோவை மாவட்டம் மாற்றி அமைச்சு நம்ம தான் 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், அத்திக்கடவு திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், கலெக்டர் புது பில்டிங், FPS புது பில்டிங், சொல்லிட்டே போலாம். இந்த பொள்ளாச்சி ரோடு, இந்த போத்தனூர் பாலம், சொல்லிட்டே போலாம். இத்தனை திட்டங்கள் தந்ததார் அதிமுக. சொல்லி ஓட்டு கேட்க உரிமை அதிமுக இருக்குது. திமுக ஒன்றும் பண்ணல. திமுக ஓட்டு போடவே தயாரல்ல. நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ராகுல் காந்திக்கா மோடிக்கான்னு ஓட்டு போடுது. திமுக ஓட்டு போடல. இப்ப திமுக ஓட்டு போட தயாரா இல்ல. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், தொழிலாளிகள், விவசாயிகள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள் யாருமே திமுக ஓட்டு போட தயாரில்லை. 1000 ரூபாய் இப்படி வருது. அவன் பாதி பேர்த்த கொடுத்தான். அது சட்டமன்றத்தில் போராடி, எடப்பாடி போராடி அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் கொடுத்தான். பாதி பேருக்கு கொடுத்தான். அந்த 1000 ரூபாய் எங்க கொடுக்குறாங்க? உங்க பணம், மக்கள் பணம். சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? மின்கட்டண உயர்வு எவ்வளவு? மின்கட்டணம் எவ்வளவு இருக்கீங்க? கரண்ட் பில்ல டாஸ்மார்க் விலை அதிகமாகிட்டே போறான், வரி போட்டே இருக்கிறான். இந்த பணம் இல்ல, மக்கள் பணம். இதுலதான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. திமுக வீட்டுல இருந்து கொடுக்கல, திமுக வீட்டுல இருந்து கொடுக்கல, உங்க பணம். சரி, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அவன் சொன்னான்ல, திமுக ஓட்டு போல நிறுத்திடும் சொல்லி பிரச்சாரம் பண்றான். நிறுத்த முடியுமா? எந்த கொம்பனும் நிறுத்த முடியாது, தெரிஞ்சுங்க.